ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு அதுக்கப்புறம் வெல்லம் இந்த ரெண்டு பொருளை மட்டும் பயன்படுத்தி நல்ல சூப்பர் சாஃப்டான நல்ல ஸ்பாஞ்சியான அப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை அப்பம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லத்தை துருவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு பாகுப்பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த வெல்லம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்தாலே போதும். இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இது நல்லா கரைஞ்சி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கோதுமை மாவோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கல், தூசி, மண் அதெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு மொத்தத்தையுமே இதோட ஆட் பண்ணியாச்சு. வெள்ளைப்பாகு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டியை பயன்படுத்தி இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதை நல்லா கரைச்சதுக்கப்புறமா ரொம்ப திக்காக இருக்கிறதால மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி இந்த இட்லி மாவு பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஃபியூ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுடைய அப்பம் செய்கிறதுக்கு தேவையான மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்பம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவை இது மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் ஊற்றிக்கலாம். இது ஊற்றுனதுக்கப்புறமா உடனே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது. இது நல்லா வெந்து கொஞ்சம் ப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கணும். இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் வெந்து வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வரும். அந்த ஸ்டேஜில் இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆயிலிருந்து வெளியில் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த அப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணுறப்போ இந்த வெள்ளை கரைசல் சேர்த்து நம்ம கலந்து விடுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இது கூட ரவை, அதுக்கப்புறம் துருவன தேங்காய் அதெல்லாம் கூட ஆட் பண்ணி இந்த மாவை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பட் இன்றைக்கி 2 இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம அப்பம் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால தான் வெறும் கோதுமை மாவும் வெல்லமும் மட்டும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ரவை, துருவன தேங்காய் இது எல்லாமே சேர்த்து கலந்து கூட இந்த மாதிரி அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் சாஃப்டான கோதுமை அப்பம் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.